கும்பராசி நண்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு முதல் விஷயம் இந்த மரண பயம் அப்படிங்கிறது போகும். கீழே விழுவோம், மேலே விழுவோம், தேவையில்லாத எண்ணங்கள், யதார்த்தமாக பேசினா கூட பெருசாக வீட்டில் பிரச்சனை, அவசியம் இல்லாமல் குழந்தைகளுடைய ஹெல்த்தில் பிரச்சனைகள் கொடுக்கறது, கால் பட்ட இடத்துலையே மறுபடியும் படுங்கிற மாதிரி மறுபடியும் கால்லேயே அடிபடுறது, ஏதோ சின்னதாக ட்ரை பண்ண போய் அது பெருசாக பிரச்சனையாகிறது. சும்மா ஹாய் தான் சொன்னேன் சார், ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை பஞ்சாயத்து ஆகிடுது அப்படிங்கிற நிலமை. ஃபஸ்ட்டு 3 months மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் இதில் பெரிய ஒரு நல்ல விஷயம்னா ஜாதகத்திலே வக்கர கிரகங்கள் இருக்கிறச்சே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கல்யாணத்துக்குரிய பிராப்தம், எந்த குழந்தையை நம்ம இழந்தோமோ அந்த குழந்தைய மறுபடியும் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், பழைய கர்மாக்கள், அந்த வீடு சொத்து பத்து பிரச்சனைகள், தம்பி கூட இருக்கக்கூடிய சண்டைகள், இது எல்லாமே February, March, ஏப்ரலுக்குள்ளே க்ளோஸ் ஆகி உங்களுக்கு ஒரு டீல் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் மெயினான சமாச்சாரமே அங்கே தான் ஆரம்பிக்க போகுது. 6ஆம் இடத்துல குரு ஜம்முன்னு உட்கார போகிறார், உச்சஸ்தானம் அடைய போகிறார். இப்போ என்னென்னா ரூல்ஸ் பேசக்கூடாது. ரூல்ஸ் பேசுனீங்கன்னா வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை ஏறும். ஏன்னா கரெக்டாக உட்காந்துருக்கூடிய ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல கேது, L4, L5 இந்த 2 சமாச்சாரம் பேசிக்கலாக முடுகு தண்டுவழம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கணவராக இருந்தால் மனைவி கிட்ட ரகசியம் இருக்கப்படாது, மனைவியாக இருந்தால் கணவர்கிட்ட ரகசியம் இருக்கப்படாது. வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மனிதரால் வீட்டில் தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், கேஸ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் வராமல் நம்ம தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைகள். ஆனால் 85% கடன் எல்லாம் க்ளோஸ் ஆகும். எல்லா கடனுமே க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வேலை இப்போதைக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை தான். உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா போகிறோம். உத்தியோகத்தில் ப்ரெஷர் இருக்காது, டென்ஷன் இருக்காது, கோவம் இருக்காது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையில் நல்லா முன்னேறிண்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேருக்கு புது ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வரும். பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நிலைமை. செப்டம்பர், அக்டோபருக்கு அப்புறம் லைஃப் செட் ஆகிடும். அதுக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தைரியம் தான் ரொம்ப முக்கியமானது. தைரியம் அந்த அளவுக்கு இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா முன்னேற்றத்தை கொடுக்கும். தேவையில்லாத சண்டை இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லலாம்.